ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் சம் டேரெக்டாக சம் பார்த்தா தான் இது டேரெக்டாக புரியும். ஆல்ரெடி அதில் கொஞ்சம் டெக்னிக்ஸும் இந்த வீடியோவில் இருக்கும். அப்புறமா சம் பார்த்துடலாம். ஸோ த ஒன்லி வே டு லேர்ன் த மேத்தமேட்டிக்ஸ் இஸ் டு டூ மேத்தமேட்டிக்ஸ். ஓகே, இது ஒரு கோட்டு. இன்றைக்கி ஒரு நாளைக்கு டெய்லி இதுமாதிரி ஒரு கோட் சேர்க்கலான்னு இருக்குது. ஸோ பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் ரூல்ஸ், ஸோ எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ரூல் இது. ஸோ ஃபஸ்ட்டு ரூல் 1, செக் ஃபார் த பிளாக்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ் அண்ட் சிம்ப்ளிஃபை. சீரீஸ் கனெக்ஷனுக்கு நம்ம ஆல்ரெடி பிளாக் டயக்ராம் அல்ஜிப்ரால நம்ம ஒரு பார்த்தோம். சீரீஸ் கனெக்ஷன்னா நம்ம எந்த மாதிரி பிளாக் வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ சீரீஸாக இருந்ததுன்னா அந்த ஸ்டெப் யூஸ் பண்ணுங்கள். செகண்ட் ஒன், செக் ஃபார் த பிளாக் கனெக்டட் இன் பேரலல். நெக்ஸ்ட்டு செக் ஃபார் த பிளாக்ஸ் கனெக்டட் இன் ஃபீட்பேக் லூப் அண்ட் சிம்ப்ளிஃபை. அதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். If there is a difficulty with the takeoff point while simplifying, shift it towards right. Takeoff point shifting பற்றி சொல்கிறாங்க. Takeoff point வந்து எனக்கு நான் ரெடியூஸ் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி இங்கேயும் அங்கேயும் நான் மாற்றி ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அக்கார்டிங் டு த ப்ரீவியஸ் வீடியோ ரிவைஸ்டு டெக்னிக். ஸோ நெக்ஸ்ட்டு ரிப்பீட் த above steps till you get the simplified form. Simplified form is nothing but a single block ஆக்கணும். ஒரு பெரிய டயக்ராம் இருக்கும், அதை வந்து நான் கடைசியில் சிங்கிள் பிளாக்காக ரெப்ரசன்ட் பண்ணணும். அந்த சிங்கிள் பிளாக் வந்து என்ன பண்ணணும்னா அந்த என்டையர் சிஸ்டத்தையும் அது டிஸ்கிரைப் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் அது வந்து ரிடக்ஷன். நம்ம சும்மா 3 பாக்ஸோடு மூணு பாக்ஸ் எப்படியோ கனெக்டாக வச்சுட்டு அது ரிடக்ஷன் சொல்லக்கூடாது. ஸோ நம்ம அட் லாஸ்ட் இட் ஷுட் பி ஜஸ்ட் கண்டெயின் ஒன்லி ஒன் பிளாக் விச் டிஸ்கிரைப்ஸ் த என்டையர் சிஸ்டம். ஸோ அது மாதிரி தான் இருக்கணும். ஸோ நம்ம டேரெக்டாக சம்முக்கே போவோம், ஏன்னா ஆல்ரெடி அல்ஜிப்ரா பார்த்துட்டோம். ஸோ சம் டேரெக்டாக போயிடலாம். லெட் அஸ் சிம்ப்ளிஃபை திஸ் பிளாக் டயக்ராம் யூஸிங் அ பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் ரூல்ஸ். ஸோ திஸ் இஸ் அ கிவன் பிளாக் டயக்ராம். ஸோ இந்த பிளாக் டயக்ராம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பிளாக் டயக்ராம் கொஷின் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அந்த பிளாக் டயக்ராமோட பொறுமையாக பாருங்கள். பெரிய டயக்ராமாக இருக்குன்னு டென்ஸ் ஆகிடாதீங்க, பொறுமையாக பாருங்கள். ஸோ பொறுமையாக பார்த்துட்டு இப்போ நான் வந்து இதில் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கேன்னா, use rule 1 for blocks G1 and G2. So here G1 and G2 இது வந்து என்னவா இருக்குது, G1 and G2 சீரீஸ், அதாவது சீரீஸில் பிளாக்ஸ் கனெக்ட் ஆகுது. ஸோ சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருந்தால் வாட் ஷுட் ஐ டூ, மல்டிப்ளைங் த பிளாக்ஸ். ஸோ தட்ஸ் வை இன் ஸ்டெப் 1 ஐ ரைட் G1 G2 here. கரெக்டாக? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டெப் பாருங்கள். இந்த ஸ்டெப், இந்த பிளாக் G4 and G3 பிளாக், தீஸ் ஆர் parallelly கனெக்டட். ஏன்னா இந்த சிக்னல், இந்த சம்மிங் பாயிண்ட்லேருந்து வெளில வர சிக்னல் G3க்கும் போகுது, G4க்கும் போகுது. தட் இஸ் அ parallel ப்ராப்பர்ட்டி. நோ, ஸோ parallel கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ டு ரிமூவ் திஸ் parallel வாட் ஷுட் ஐ டூ, ஸோ ஜஸ்ட் சம் அப் தோஸ் பிளாக்ஸ் G3 + G4, அவ்வளோதான். ஸோ G3 G4 ஆட் பண்ணிட்டேன்னா அந்த parallel பிளாக் முடிஞ்சு போயிடும். அந்த parallel பிளாக் வந்து இது மாதிரி ரெடியூஸ் ஆகிடும். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஸோ சீரீஸும் நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம், பேரலும் நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்த ஸ்டெப் ஆஃப் பார்ப்போம். ஸோ இதுதான் ஆஃப்டர் ஐ யூஸிங் ரூல் 1 and ரூல் 2. ஆஃப்டர் ஐ யூஸ் ரூல் 1 and ரூல் 2, திஸ் இஸ் த ரெடியூஸ்டு பிளாக் டயக்ராம். ஸோ ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன ட்ரை பண்ண போகிறோம்னா, இதில் இன்னும் நம்ம என்ன பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாத்தை பாருங்கள். இந்த பாத்து என்னவா உங்களுக்கு தெரியுது, இந்த ஃபுல் பாத்தையும் இப்படி பாருங்கள். என்க்ளோஸ் பண்ணி பார்த்தா, இது என்க்ளோஸ் பண்ணி பார்த்தா இட் ஷோஸ் அ நெகட்டிவ் ஃபீட்பேக், ரைட்? நெகட்டிவ் ஃபீட்பேக் சிஸ்டம். ஃபார் நெகட்டிவ் ஃபீட்பேக் வாட் இஸ் அ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், இதோட ரெடியூஸ்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஓப்பன் லூப் கெயின் டிவைடட் பை 1 + ப்ராடக்ட் ஆஃப் ஓப்பன் லூப் கெயின் அண்ட் ஃபீட்பேக் கெயின். So after using this formula I get as, so G1 and G2 divided by 1 + G1 G2 H1. இது ஃபீட்பேக் ரூல் யூஸ் பண்ணி நான் இதை மாதிரி ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது எனக்கு இந்த G3 + G4 இங்கே இருக்குது, G3 + G4 இங்கே இருக்குது, G5 இருக்குது. நான் வந்து சீரீஸ்ன்னு யூஸ் பண்ணலாம், ஆனால் இந்த லைன் என்ன தடுக்குது, பிகாஸ் இது நடுவில் வருது. ஸோ சீரீஸ் நான் போகக்கூடாது. ஸோ அப்போ இந்த லைனை வந்து நான் தூக்கி போட போகிறேன் வேறு இடத்துக்கு.
ஒன்று இந்த லைனை நான் இங்கே தள்ளி போடலாம், இல்லை இங்கே தள்ளி போடலாம். ஸோ ஐ யூஸ் ரைட் சைட். ஸோ ரைட் சைடுக்கு நான் தள்ளி போட்டதேன். ஸோ இப்போது டேக் ஆஃப் பாயிண்ட்டை நான் வந்து ரைட் சைடில் நவுத்துறேன். ஸோ வாட் ஷுட் ஐ டூ? டேக் ஆஃப் பாயிண்ட் ரைட் சைடில் போகணுன்னா அது என்ன ஆகும்? ஸோ என்ன ஆகும்னா இப்போ வந்து இது வந்து G5 டைம்ஸால் ஆம்ப்ளிஃபை ஆகாமல் தான் H2க்கு போகுது. பட் ஆனால் நான் ரைட் சைடில் தரலைன்னா G5 டைம்ஸால் ஆம்ப்ளிஃபை ஆகி அதை மல்டிப்ளை ஆகி H2க்கு போகும். ஸோ ஐ ஷுட் எலிமினேட் தட் அன்வான்ட் G5. ஸோ டு எலிமினேட் த அன்வான்ட் ப்ராடக்ட் G5 ஐ ஷுட் டிவைட் the same block by G5. So that's why I divided H2 divided by G5, right? So H2 வந்து G5 ஆல் டிவைட் பண்ணனா எனக்கு இங்கே நவுத்தினாலும் சிஸ்டம் வந்து மாறாது. ஸோ அதனால தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து இப்போ வந்து நமக்கு நார்மலாக G3 + G4 G5 வந்து என்ன இருக்குது, சீரிஸ் கனெக்ஷனில் இருக்குது. ஸோ ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். ஸோ G3 + G4 × G5 பண்ணிக்கலாம் டேரெக்டாக. ஸோ தட் இஸ் நோ ப்ராப்ளம். ஓகே, இப்போ இதை பாருங்க. இந்த என்டையர் லூப் என்னவா இருக்குது? நெகட்டிவ் ஃபீட்பேக் லூப். கரெக்டாக? இது வந்து ஓப்பன் லூப் கெயின். இங்கேருந்து அவுட்புட் வந்து ஃபீட்பேக்காகி நெகட்டிவ் ஃபீட்பேக்காகி இது உள்ளே மறுபடியும் போகுது. ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக் என்ன படிச்சிருக்கோம் ஆல்ரெடி? ஓப்பன் லூப் கெயின் டிவைடட் பை 1 + ஓப்பன் லூப் கெயின் இன்ட்டு ஃபீட்பேக் கெயின். ஒருவேளை இது பாசிட்டிவ் ஃபீட்பேக் இருந்தால் மைனஸ் யூஸ் பண்ணுவேன். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ ஆஃப்டர் ஐ ரெடியூசிங் திஸ் I get like this: G3 + G4 × G5 divided by 1 + G3 + G4 × G5 H3. ஸோ ஸ்டெப் 4 வரைக்கும் முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணலான்னா, எனக்கு இந்த பிளாக்கும் சீரீஸில் இருக்குது, இந்த பிளாக்கும் சீரீஸில் இருக்குது. ஸோ இந்த 2 பிளாக்கையும் நான் என்ன பண்ணிக்கலாம்? டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஐ மல்டிப்ளை திஸ் 2 blocks. ஸோ ஆஃப்டர் மல்டிப்ளைங் ஐ ended up with this result. ஓகேவா? ஸோ இதை மாதிரி வந்துடுச்சு. இப்போ வந்து டயக்ராம் ரொம்ப சிம்பிள் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? ரெடியூஸ் பண்ண காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த டயக்ராம் ரெடியூசஸ். ஸோ இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டெப்புக்கு போகணும். ஸோ இது வந்து இப்போதைக்கு என்னது? ஓப்பன் லூப் கெயின். இது வந்து ஃபீட்பேக்கு. திஸ் இஸ் விச் ஃபீட்பேக்? பாசிட்டிவ் ஃபீட்பேக். பிகாஸ் இயர் பாசிட்டிவ் சைன் தான் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் அது. ஸோ பாசிட்டிவ் ஃபீட்பேக் என்னது? ஃபார்முலா ஓப்பன் லூப் கெயின் டிவைடட் பை 1 மைனஸ். இங்கே தான் எல்லாம் தப்பு பண்ணுவீங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து தப்பாக போட்டு அப்புறமா ரிடக்ஷன் தப்பாக தான் வரும். ஈஸியாக 10 மார்க் அசால்ட்டாக போயிடும். அதனால் 1 மைனஸ் ஓப்பன் லூப் கெயின் இன்ட்டு ஃபீட்பேக் கெயின். ஸோ அப்படி பண்ணால் அப்படி பண்ணிட்டு நான் சிம்பிளிஃபை பண்ணால் ஐ வில் end up with this ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து என்டையர் சிஸ்டத்தோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். அதாவது this block diagram or this transfer function is equivalent to this block diagram which is given in a question. ஸோ இவ்வளோ பெரிய பிளாக் டயக்ராம் தான் நம்ம இந்த ஸ்டெப்ஸால் சிம்பிளாக ரெடியூஸ் பண்ணி இப்படி ஆக்கிட்டோம். ஓகேவா? ஸோ இதை மாதிரி தான் நம்ம பிளாக் டயக்ராம் ரெடக்ஷன் பண்ணணும் ஃபார் எனி given சிஸ்டம். ஸோ இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். அதான் பிளாக்ல. ஸோ y(r(s) will give us a transfer function. ஸோ இதே மாதிரி எந்த சிஸ்டம் கேட்டாலும் நம்ம வந்து பிளாக் டயக்ராமாக மாற்றிட்டு பிளாக் டயக்ராம்லேருந்து இதை பண்ணணும். ஆல்ரெடி பிளாக் டயக்ராம் மாற்றுறது எப்படி மாற்றணுங்கிறத ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ பிளாக் டயக்ராம்லேருந்து எப்படி நான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் டைரெக்டாக எடுப்பேன் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டோம். ஓகே, எவ்ரி எண்ட் இஸ் a நியூ பிகினிங். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நம்ம சிக்னல் ஃப்ளோ கிராஃப், இன்ட்ரடக்ஷன் டு சிக்னல் ஃப்ளோ கிராஃப்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். சிக்னல் ஃப்ளோ கிராஃப் எப்படி வந்து பிளாக் டயக்ராமை விட நமக்கு அட்வான்டேஜாக இருக்குது, எந்த வகையில் அது அட்வான்டேஜாக இருக்குங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்யூ. லைக் மை சேனல், சப்ஸ்கிரைப் மை சேனல்.